பாக்குறா, இந்த சரணத்தை பாத்துறாளாம். முதல்ல இந்த சரணம் கீழே கால் அடிச்சுவடு தெரியறதான். அந்த அடிச்சுவடை பாக்குறா. அந்த அடிச்சுவடே இவ்வளவு அழகா இருந்தா அந்த திருமேனி எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு ராமர் நினைக்கிறா. இப்ப பத்மாசனத்துல ராமர் உட்கார்ந்து தபசுல இருக்கார், ஜபம் பண்ணிட்டு இருக்கார், கிழக்கு நோக்கி உட்கார்ந்து இருக்கார், அப்படியே ஜொலிக்கிறார். சூர்பனகா என்ன பண்றா, அவ மனசு பூரா அழுக்கா இருக்கு. அந்த மனசோடய அவ வந்து பாக்குறா, இவர் மரகத மணிவண்ணன் போல இருக்கார். அந்த காட்டுல உள்ள பசுமையெல்லாம் இவர் உட்கார்ந்து இருக்கிறதுனாலதானோ அப்படின்னு தோன்றாப்புல உட்கார்ந்துருக்கிறான். காடு அப்படி பசுமையா இருக்கு, அது காரணம் இவர் தான் நினைக்கிறாப்புல இவர் உட்கார்ந்துருக்கார். இவ என்ன பண்றா, அங்க இருந்து ஒரு மர கிளைய விலைக்கு அது வழியா பாக்குறா ராமரை. எப்பேற்பட்டவரா இருக்காரு அப்படின்னு சொல்லி ராமர் பக்கத்துல வந்துடுறா. ராமர் கண்ணை திறக்கிறார். என்னடா இது, நம்ம ஜபம் ஏதாவது தப்பா மந்திரம் உச்சரிச்சுட்டோமா, இல்ல தப்பான மந்திரம் ஏதாவது பிரயோகம் பண்ணிட்டோமா,